Okay, hip hop, boom. Good morning to one and all present here. Let's start this day with a breakfast. இதான் என் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் குவாக்கர் ஓட்ஸ் வித் சம் எலக்ட்ரோலைட்ஸ். அப்புறமேட்டு கெஃபைனுக்கு ரெட் புல். ஒரு மாதிரி இன்றைக்கி ஆக்சுவலாக மந்தமாக இருக்குது. இப்போ தான் நான் ஏஞ்சேன். இன்னைக்கு வந்து லெக் டே. ஓகேவா, லெக் டே என்னென்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பவுண்ட் மூமெண்ட் வழக்கம் போல். அந்த ஒன்று வந்து இந்த வாட்டி ஸ்குவாட்ஸ் கிடையாது. போன வாரம் ஸ்குவாட்ஸ் போடல, லெக் ப்ரெஸ் போடலான்னு இருக்கேன். லெக் ப்ரெஸ் ஆக்சுவலாக 100 kg நல்லா தான் புஷ் ஆச்சு. நான் சொல்கிறேன்ல, எனக்கு ஆங்கிள் இன்ஜுரி இருக்குது. 120 நீ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லெக் ப்ரெஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். ஒரு சில வார்ம் அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஐசோலேஷன், எக்ஸ்டென்ஷன், கர்ல்ஸ் இது முடிச்சுட்டு காஃப் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட வேண்டியதுதான். பல்க் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஏரியா தான் ஃபஸ்ட்டு மூடும். இந்த மூக்கு இப்படி இருக்கா, இப்படி தனியாக இருக்கும். இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வீங்கிடும். இது வீங்கி அப்படியே கண்ணெல்லாம். அப்புறமேட்டு இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், நான் வந்துட்டு இப்படி தான் பேசுவேன் உங்கள்கிட்ட, ஹலோ கைஸ் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வீங்கிடும் மொத்தமாக. ஃபஸ்ட்டு மூஞ்சி வீங்கும், ரெண்டாவது லவ் ஹேண்டில். ஏன்னா லவ் ஹேண்டில் என்னை ரொம்ப லவ் பண்ணும். ஸோ அது ஃபஸ்ட் எடுத்தோன்னே பல்க் ஆரம்பிச்சோன்னே. ஸோ இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் 1 week ஆஃப் பல்க் ஒரு பிரோஜனமாக தான் இருக்கு. ஸோ நீங்களே என்கிட்ட சேர்ந்து பல்க் ஆரம்பிங்க, இல்லைனா கட்டாச்சு பண்ணுங்க. ஒன்றுமே பண்ணாமல் வீட்டுக்கு தண்டமாக பூமிக்கு பாரமாக இருக்காதீங்க. மற்ற வீடியோ விட அது கொஞ்சம் மந்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மந்தமாக இருக்கேன். இந்த அதிகமாக சாப்பிட்றனால, அதுவும் நான் ஸ்டார்ச்சி காப்ஸ் எடுக்கிறேன். ஸ்டார்ச்சி காப்ஸ்லாம் தெரியும்ல, தூக்கம் வர வைக்கும். இந்த ரைஸ், தோசை, இட்லி இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் எடுக்கிறனால எனக்கு தூக்கம் பயங்கரமாக வருது. ஸோ என்னால் அந்த அளவு இதுவாக இருக்க முடியல, அட்டன்டிவாக இருக்க முடியல. நான் நினைக்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்றா இருக்குது. நேற்று யாராவது அந்த ரீல்ஸ் பார்த்தீங்களா? என்ன போட்டானே மறந்துட்டேனே. எம்பாரசிங், பி எம்பாரஸ்டு. ஸோ அது நல்ல விஷயம். ஆக்சுவலாக யாரை பற்றியும் கவலைப்படாமல் எம்பாரஸ் ஆகிக்கோங்க. ரீல்ஸ் போட்டேன். ரீல்ஸ் பரவாயில்ல, ஒரு 1000 வியூ கிட்டே வந்துச்சு. எனக்கு அது போதும், அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் போடுறப்ப இந்த சாப்டர் சீரீஸில் உண்மையிலே நான் ஜிம் ஒர்க் அவுட் வீடியோ ஏதாவது ரீலாக போடுறப்ப தான் நான் வந்து எதிர்பார்ப்பேன், ஓகே வியூஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு. ஆனால் அந்த சாப்டர் சீரீஸ் நான் எதையுமே எதிர்பார்க்கல. ஓகே, நம்ம பார்த்தாலே போதும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு பயன்படும். என்னென்ன பண்ணான் ஜெய், என்னென்ன கற்றுக்கிட்டான், எப்படி இந்த இடத்துக்கு போனான்றப்ப சாப்டர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் கட்டுரும். இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரெடி, மைக் அன்பாக்சிங் வீடியோ. இதில் வந்து ஒரு ரிசீவர் இருக்கும். இதில் ரிசீவர் இருக்கும். அந்த ரிசீவர் வந்து ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு மைக்கு, இது இன்னொரு மைக். ஐயோ, என் மூஞ்சி ஸ்கேன் பண்ணுறோம். இது இன்னொரு மைக்கா, இது ஒரு மைக். இந்த மைக்கு தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மைக் அந்த அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் ஆகும்லாம் இல்லை. இது வந்து எவ்வளோ 2000 சில்லரை ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ட்ரைபாட் ஆக்சுவலாக ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த ட்ரைபாட், கொரில்லா ட்ரைபாட் நான் சொல்லியிருந்ததில்ல, நான் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அது வந்து சுற்றி லாக் ஆகும், எங்கே வேணால் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலான்னாங்க. ஆனால் நம்ம சுற்றினாலே அது டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அந்த ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும். நம்ம சின்ன வயசில் விளாடுவோம்ல, இப்போ ஸ்டேப்லர் பின்லாம் அடித்து ஒரு செயின் மாதிரி செய்வோமே, அந்த ஸ்டேப்லர் பின்னை நீங்கள் இப்படி சுற்றி லாக் பண்ண போகிறப்ப இங்கே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ காண்டாகும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு சுற்றி லாக் பண்ண போகிறப்ப டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அதனால் இது பண்ணிட்டேன். மேட்ரு என்னன்னு தெரியுமா, நேற்று இதுதான் ஆக்சுவலாக சொல்லணுன்னே வீடியோக்கு வந்து சொன்னல, என் பிரெயின் வேலை செய்ய மாட்டேங்குது இந்த பல்க் ஆரம்பிச்சதுலேருந்து. நேற்று நைட்டு வந்துட்டு என் டின்னர் பார்த்தீங்கன்னா 3 தோசை, சிக்கன் ஒரு 150 கிராமு, எக்ஸ் 2, பக்கோடா குழம்பு அப்படின்னு ஒன்று வச்சாங்க வீட்டில். நேற்று கரண்ட் போயிடுச்சு திடீர்னு. எங்கள் வீட்டில் கரண்ட் போயிட்டு இன்வெர்டர் ஆன் ஆகிறப்ப அப்படியே லைட்டாக ஒரு செகண்ட் டிம் ஆகிட்டு ஆன் ஆகும். அந்த டிம் ஆன கேப்பில் பக்கோடா குழம்புல கரப்பாம்பூச்சி இறங்கியிருக்கு. நான் கவனிக்கவே இல்லை. கவனிக்கல. எங்கள் அம்மா உள்ளே போயிட்டாங்க பெட்ரூமுக்கு. இதுதான் என் பெட்ரூம். கவனிட்டாங்க நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு எனக்கு பக்கோடா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் பக்கோடா கிடக்குன்னு பொறுக்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன் நிம்மதியாக. ஒரு பீஸ் மட்டும் மொறுன்னு இருந்துச்சு. நான் பாட்டு சாப்பிட்டேன். நீங்கள் வேறு, அதுதான் நீங்கள் நினைக்கிறது தான். ஆனால் நான் சாப்பிட்டுட்டேன்.
ஒரு மாதிரி மொறுன்னு இருந்துச்சு எனக்கு. அப்புறமேட்டு அந்த வாடை அடிக்கும்ல, ஒரு மாதிரி கன்றாவியான வாடை. இப்போ நீங்கள் ஒரு வண்டு செத்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி கரப்பாம்பூச்சிக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குது. கன்றாவியாக இருந்துச்சு. அப்படியே எனக்கு சாப்பிட்டதில் கொஞ்சோண்டு அப்படியே வாந்தி வந்துருச்சு. அப்படியே தப்ப எழுந்துச்சி கரப்பாம்பூச்சி துப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அதில் இன்னொரு கரப்பாம்பூச்சி இருந்துச்சு. ஒயிட் கலர் பிளட்டுன்னு நினைக்கிறது. இது பிளட் இல்லை, க்ரீம், பிம்பிள் வந்துச்சு. ஸோ இப்போ அதனால் கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா பார்த்து சாப்பிடணும் போல. ஐயோ. ஆனால் என்னோட உள் மனசு என்ன சொல்லிச்சுன்னா எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தின்னாதீங்க, அதில் பெரிய நோய் வாய்ப்பட்டு செத்து போயிடுவீங்க. ஏதோ ஸ்டீல் பாடி ஐம் தோர், அதனால நான் உயிரோடு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த பாடி டிஸ்மாஃபியா நான் இங்கேயே பேசிடுறேன். அங்கே போய் எனக்கு பேசவே என்ன சொல்ல சங்கடகரமாக இருக்குது. ஏன்னா நான் வேர்த்து வடிஞ்சு ஒரு மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டேன். பாடி டிஸ்மாஃபியாவை பற்றி நான் பேசணும்னு சொல்லியிருந்தேன். யாராச்சும் ஞாபகப்படுத்துனீங்களா ப்ரோ? நீ என்ன ப்ரோ பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு. பாடி டிஸ்மாஃபியா எல்லாருக்குமே வரும் மேக்ஸிமம். முக்கியமாக ஜிம் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். இதெல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம வீட்டில் இருக்கோம், குண்டாக இருக்கும், வீட்டில் இருக்கோம், ஒல்லியாக இருக்கும், ஜிம் போயிட்டா நமக்கு அந்த மைண்ட் செட் வராது அப்படின்ட்டு. ஜிம் போக ஆரம்பித்து நீங்கள் மசில் பில்ட் பண்ண ஆரம்பித்து உங்களோட ஒருத்தர் நல்லா இருக்கும்போது அந்த இது வரும். ஐயோ நல்லா இருக்கா, நம்ம உடம்பு நல்லாவே இல்லை, டெய்லி கண்ணாடியை பார்க்கும்போது ஐயோ உடம்பு நல்லாவே இல்லை அப்படின்னு தோணும். அது ஆனால் கடந்து வந்துடுங்க. கடந்து வர முடியாது தான். ஏன்னா ஒலிம்பியா வின்னர் சீபம் அந்த மனுஷன்ட்ட மைக் வச்சு கேட்கும்போது அவனுக்குமே ஒலிம்பியா வின்னர்னா யோசிச்சு பாருங்கள், வேர்ல்டுக்கே கிளாசிக் டைட்டில் 6 வாட்டி கண்டினியூஸாக வாங்கி வச்சிருக்காப்புல. ஆனால் அந்த மனுஷனை கேட்டப்போ எனக்கே பாடி டிஸ்மாஃபியா இருக்குது அப்படின்றப்ப. அவனோட பெஸ்ட்டு யாருமே இல்லைன்றது தான் அந்த டைட்டிலே. ஆனால் பாடி டிஸ்மாஃபியாலாம் இருக்க தான் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருந்துருங்க பேசாமல். நான் என்ன பண்ணுவேன்னா பல்கையும் கட்டையும் டிஸ்மாஃபியா பண்ணிப்பேன். பல்க் பண்ணுறப்ப பெருசாக இருப்போம், சட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்கும், அப்படியே ஸ்வங்கின்னு இருப்பேன். ஸோ கட் பண்ணுறப்போ ஒல்லி ஆகிடுவேன், ஆனால் ஆப்ஸ் இருக்கும். கட்டப்போ சட்டை ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் தெரியும். சட்டை ஃபுல்லாகி பல்க் ஆகிறப்ப ஆப்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு சங்கடம். இப்படியே நான் ஃபீல் பண்ணிப்பேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்துடுங்க. ஓகே, நான் பேச வேண்டியது பேசிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் சன் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் லைட் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்துலேயே என்னை ரொம்ப சிம்பான்சி கலரில் காட்டுது. சரி ஓகே, நான் லெக் முடிச்சுட்டு வீடியோ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். எனக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண பிடிச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க முன்னாடியே வேண்டா வீடியோ இது பண்ணுறீங்க. நான் மேபி ஒரு செட்டு மட்டும் உண்மையான எமோஷன்ஸை காட்டுறேன். அப்படியே கமோ புஷ் அப்படின்னு சொல்லிட்டு என் ரியல் லைஃப் வாய்ஸ் காட்டுறேன். மற்ற எல்லாத்தையும் நான் மியூசிக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் அடிக்கிறேன். இப்போ தான் புரியுது ஏன் எல்லாருமே கேட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ எம் நாட் ரெடி ஃபார் த ஜிம்ன்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா அது பைக் வேறு போடல. நான் அடுத்த ப்ரீ ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரெட் புல் காட்டியிருந்தேனே, அதில் ஒரு 75 mg ஆஃப் கெஃபைன் தான் இருக்குது. அந்த கெஃபைன் என்னோட முடியை கூட அப்படி ஆகல போயிடுச்சு. எனக்கு அந்த கெஃபைன் ஸ்பைக் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மைண்ட் செட்டே வரும். இதுக்கு முன்னாடி எடுத்தது என்ன காட்டுறேன். இதுக்கு முன்னாடி எடுத்தது குப்பையாக இருக்குது. ஏ படி இது 420 mg ஆஃப் கெஃபைன். ஆக்சுவலாக 420 mg. ஆக்சுவலாக நான் ஒரு நாள் டாக்டர் அட்மிட் ஆகிற கெஃபைன் எடுத்திருந்தேன். எனக்கு கெஃபைன் அடிக்ஷன். ஓகேவா? ஸோ யார் அடிக்ட் ஆகிட்டீங்க, அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அப்புறமே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கெஃபைன் அடிக்ட் ஆகிட்டு நான் அப்புறமேட்டு கம்மி பண்ணேன். நான் 700 வரை ஒரு ஹியூமன் பீங் எவ்வளோ கன்சியூம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 400 மேக்ஸ் அப்படின்வாங்க. ஆனால் நான் 700 வரை கன்சியூம் பண்ணி ஒரு 1 வீக் தொடர்ந்து எடுத்து இந்த மாதிரி என்ன சொல்ல உங்களுக்கு வேர்ஜ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இதுவாக கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். ஸோ அப்போ செக்அப் பண்ணப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் 300 தாண்டி எடுத்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு 420 mgன்றது நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது காலி ஆனோன்னா சரி நீங்கள் ரெட் புல் எடுக்கலான்னு பார்த்தா ரெட் புல்லில் ஒன்றுமே இல்லை. ரெட் புல் கிவ்ஸ் யூ விங்ஸ் கிடையாது. ரெட் புல் கிவ்ஸ் யூ 100 ரூபா 110 ரூபா நினைக்கிறேன். காசு மட்டும் தான் போயிடும். அதில் இருக்க கெஃபைன் உங்களுக்கு ஒன்றுமே வராது. சாரி, நான் பேசுகிற தெளிவாக கேட்குறேன் தெரியல. ஓகே பரவாயில்ல. ஆனால் லெக் டே நீங்கள் முடிக்காமல் நான் வீட்டுக்கு வரலாம் இல்லை. இதில் மட்டும் நான் ஃபிக்ஸாக இருக்கேன். ஸோ சி காய்ஸ் ஜிம் நிறைய ஜிம் மட்டும் போயிட்டு ரீச் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த அட்ரினலின் ஸ்பைக் ஆகிடும். நான் கண்டிப்பாக ஒர்க் போட்டுருவேன். ஜிம் வந்துட்டேன். ஆனால் அந்த கெஃபைன் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 டின் ரெட் புல் வாங்கி குடிச்சிருக்கேன். ஸோ 2 டின்னா எவ்வளோ? 75. நான் ஏற்கனவே ஒன்று குடித்தேன் 75 + 75 150. அப்புறம் 75னா 215 mg ஆஃப் கெஃபைன் எடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருக்கும். கெஃபைன் அதிகமாக எடுக்கிறதோட ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் அப்படியே பிரெயின் உங்களுக்கு ஒரு மாதிரி புஷ்லேயே இருக்கும். தூக்கம் வராது, டல்னஸ் இருக்காது, உங்களுக்கு எனர்ஜி இருக்க மாதிரி இருக்கும். அதிகமாக இருக்கிற மைனஸ் என்ன, பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி ரொம்ப ரைஸ் ஆகும். ஸோ கார்டியக் அரெஸ்ட் எடுத்து போயிடும். அதனால் பார்த்து பக்கமாக இருக்கேன். நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓரளவு எனர்ஜியாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த லெக் டே மட்டும் இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது போடுறதுக்கு. லெக் டே போட்டால் அப்படியே ஒரு மாதிரி சைக்காக இருக்குது. ஆனால் லெக்கு ட்ரெயின் பண்ணலைன்னா
ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஃப்யூச்சரில். ஃபிசிக் நல்லா, அப்பர் பாடி நல்லா சூப்பராக ப்ராடாக இப்படி பில்ட் ஆகிட்டு லெக்கு ட்வைன்னு இருக்கும் ப்ளெயினாக. அதனால் முடிஞ்ச அளவு லெக்கை ஸ்கிப் பண்ணாதீங்க மற்ற மசில் மாதிரி. நான் ஸ்ட்ரெச் பண்ணல, நான் பண்ணுறது வார்ம் அப், ஹீட்டிங் அப். ஸ்ட்ரெச்னால் நிறைய ஸ்ட்ரெச்சில் ஹோல்ட் பண்ணி நீங்கள் டைனமிக் ஸ்ட்ரெச் எப்போயுமே ஒர்க் அவுட் மாதிரி பண்ணாதீங்க, அது வேஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா. ஒர்க் அவுட் மாதிரி நீங்கள் ஸ்பீடாக இந்த மாதிரி பண்ணி அந்த இடத்துல உங்கள் காலெல்லாம் ப்ளட் ஃப்ளோ, லோவர் பாடி ஃபுல்லாக ப்ளட் ஃப்ளோ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக மட்டும் வார்ம் அப் பண்ணுங்கள். வார்ம் அப்னா வார்மிங் அப் யுவர் மசில்ஸ். அதுக்கப்புறமேட்டு ஒரு செட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வார்ம் அப் போட்டிங்கன்னா சரியாக போயிடும். ப்ளஸ் நான் இன்றைக்கி கொஞ்சம் கழட்டிடலான் இருக்கேன், எனக்கு இது ஒரு மாதிரி ரொம்ப கசகசன்னு இருக்குது. நான் அவுத்துட்டு பனியனோட தான் ஒர்க் அவுட்டே போடுவேன். ஃபர்ஸ்ட் செட் இது வந்து 100 kgs இருக்குது, 5 plates. ஒரு பிளேட் வந்து 10 kgs. ஸோ 2 சைட்லேயும் 5 போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் செட்டே எனக்கு 100 போட கொஞ்சம் கேராக தான் இருக்குது. இது ஈஸியாக எல்லாருமே போடுவீங்க. ஏன் எனக்கு கேராக இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி நான் சம்பவம் ஆங்கிளில் வாங்கியிருக்கேன்ல. ஆக்சுவலாக அன்றைக்கி செத்துருக்க வேண்டியவன் போல், எப்படி பொழைச்சேன்னு எனக்கே தெரில. எனக்கும் டெபிளுக்கும் கான்டாக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி கனவுல யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க. பா நீ எந்த இது அதிகமாக டென்ஷன் எனக்கு இந்த குவாடோட ரீஜனில் தான் இருந்துச்சு. மற்ற கிளாஸை விட லெக்கு தான் ஈஸியாக டயர்டாகும், வாந்தி வர மாதிரி ஆகிடும். லெக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாமல் கூட லாக்டோஸ் ஃபுட் எதுவுமே எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஃபஸ்ட் செட்டே இன்டென்ஸாக ஆரம்பிக்கும் போது வாந்தி எடுத்துருவீங்க. நான் அந்த மாதிரி எடுக்கல, ஏன்னா நான் காப் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல, அந்த ஓட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். மேங்கோ காட்டில் மேங்கோ ஒரு பீஸ் சாப்பிட்டேன். தென் அதுக்கப்புறமேட்டு ரெட் புல் 3 டின் ஸ்மாக். ஓகே, 2வது செட். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அடிச்சிருவேன், எனக்கே போர் அடிக்குது என் வீடியோ பார்க்குறதுக்கு. Okay, finally to the end of the session. இன்னைக்கு யூஸ் பண்ண காம்பவுண்ட் மூமெண்ட் அண்ட் லெக் ப்ரெஸ் எக்ஸ்டென்ஷன் 3 செட் நினைக்கிறேன். 2 செட் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டேன், கேர்ள்ஸ்க்கு அப்புறம் ஒரு செட் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் காஃப். இது லெக்ஸை விட காஃபுக்கு தான் அதிகமாக நான் லோட் பண்ணுறேன் வெயிட்டன், ஏன்னா என் ஃபேமிலி ஜெனட்டிக்ஸ்லேயே மோசமான காஃப் எனக்கு தான் இருக்குது. ஸோ டிஸ்மோஃபியா, உங்களுக்கு உண்மையிலே பாடி டிஸ்மோஃபியா இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தயவுசெய்து ஸ்டெராய்டு கூட எடுத்துருங்க. ஏன்னா ஸ்டெராய்டு எடுன்னு சொல்கிறேன்னா, ஸ்டெராய்டு எடுத்தால் என்ன பெரிய சைட் எஃபெக்ட், செத்துருவீங்க கொஞ்ச நாளில், எப்படியோ செத்துருவீங்க நீங்கள் நார்மலாக வந்தாலே. இப்போ இருக்க பொல்யூஷனாக இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே, நான் தெளிவாக ஆக்சுவலாக சொல்லவே இல்லை, ஏன்னா என் கூட வந்து ஒருத்தர் அங்கே தனியாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் அவரோட மோட்டிவேஷன் லெவலை குறைக்கிற மாதிரி ஆகிடும், நேற்று செத்து போயிடுவீங்கன்னு ஃபுல்லாக பேசினா. ஸோ அதனால் அதில் முணங்கிட்டேன். நான் இதில் கிளியராக சொல்கிறேன், என்னடா ஸ்டெராய்ட் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னா, ஸ்டெராய்ட்ஸுன்றது என்ன ஆக்சுவலாக உங்களை வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன், அது வந்துட்டு உங்கள் மசில் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறதா இருக்கட்டும். ஆனால் என்னென்னா ஆர்டிஃபிஷியல், உங்களோட நேச்சுரல் பொட்டென்ஷியலை வந்து சப்ரஸ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியலாக பூஸ்ட் பண்ணுறது தான் ஸ்டெராய்டு. ஸோ இதுதான் ஸ்டெராய்டோட குவாலிட்டி. இதை ஏன் எல்லோரும் அடிக்கிறாங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ், அதனால் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்கப்படலாம், இல்லை ஜென்ரேஷனே இல்லாமல் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கனால எல்லாருக்குமே வந்து ஸ்டெராய்டுனா ஒரு பேசிக் அந்த பயமாக இருக்கட்டும், இல்லை தப்புன்றதாக இருக்கட்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஏன் எடுக்கலைன்னா
2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஒரு ஃப்யூச்சர் டிபெண்ட் ஆகிருக்குது. இந்த டைமில் வந்து ஸ்டெராய்டு எடுத்து இதை நம்ம வந்துட்டு தப்பு பண்ணக்கூடாது. ஸோ அது ஒன்று. 2வது எனக்கு நிறையா வலி இருக்குது. எனக்கு இதுதான் ஒரு வலின்லாம் இல்லை. நான் ஜாக் டவுன்றப்ப நான் நேச்சுரலாகவே எனக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நான் புஷ் பண்ணனாலே போதும், நான் ஸ்டெராய்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நேச்சுரலாகவே புஷ் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது. ஓகே இது பண்ணால் இது வரப்போகுது, ஆனால் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெராய்டு உங்களுக்கு ஏன் நான் வந்துட்டு எடுங்க அப்படின்றத வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் போயிடும். உங்கள் லைஃபோட கோல் என்ன, ஃபிசிக் வந்துட்டு ஜாக்டாக இருக்கணும், மணி இருக்கணும், இப்படின்ற பட்சத்தில் ஃபிசிக் ஜாக்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். இல்லை நான் சின்ன வயசுலேயே நான் வந்து ஜாக்டாக ஆகணும், சீக்கிரமாக ஆகணுன்ற பட்சத்தில் வேறு வழியே கிடையாது. சீக்கிரமாக ஆகிற ப்ராசஸ் வந்து நேச்சுரலாக இருக்கிறப்போ உங்களால் சான்ஸே கிடையாது. ஆனவா டிபால் ட்ரென்னு சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் தான் ஒரு பேசிக் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி இப்போ வந்துட்டு நார்மலைஸ் ஆகிட்டு இருக்குது. நான் யாரையும் நார்மலைஸ் பண்ணலை, இதை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களோட இதுதான். நான் அதுதான் சொன்ன மாதிரி இப்போ இருக்க பொல்யூஷனுக்கு, இப்போ இருக்க கார் ஆக்சிடெண்ட்டு, ஃபுட் ஹேபிட்ஸ் எதை எடுத்தாலுமே எஸ்டிமேட்டடே 55 இயர்ஸ் தான் நீங்கள் உயிர் வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு நார்மல் லைஃப் ஸ்பேன், ஹியூமன் பீயிங்கோட லைஃப் ஸ்பேன் இவ்வளோ தான் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் ஆப்வியஸாக 45 இந்த மாதிரி தான் வாழ போகிறீங்க. நீ இன்னும் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் லைஃபே வந்துட்டு 45 ஆகிடுச்சுன்னா, அப்போது ஸ்டெராய்டு எடுத்து சாகிறது இதுவும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிலாம் பேசல, கெஃபைன் ஹிட் ஆகி இவ்வளோ பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் உண்மை. ஸோ எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. இதை நீங்கள் இதுதான் வந்து இருக்கிறதுலே டேஞ்சரஸான விஷயம், நீ என்ன இப்படி ப்ரமோட் பண்ணுற அப்படின்னீங்கன்னா, டேஞ்சரஸான விஷயம் எல்லாமே டேஞ்சரஸான விஷயம் தான். நீங்கள் நல்ல ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்கனாலே அது டேஞ்சரஸான விஷயமாக தான் இருக்கும். UFC, MMA டேஞ்சரஸ் இல்லையா, அச்சு சாவ தான் போகிறோம். கார் ரேஸ் டேஞ்சரஸ் இல்லையா, அச்சு சாவ தான் போகிறோம். நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க தான் செய்யும். அதுதான் உங்களோட பிரச்சனை. நான் ஸ்டெராய்டு அடிக்க போகிறேன்னா நீங்கள் அப்போது ரிஸ்க்குக்கு பயந்து தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? பயம் இருக்கனால தான் ஸ்டெராய்டு எடுக்கலைன்றது என்னோட இது. பயத்தினால நம்ம குவிட் பண்ணுறோம் அப்படின்றனால தான். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னு ஆக்சுவலாக எனக்கே தெரில. ஆனால் ஸ்டெராய்டை போட்டு அடிக்காதீங்க. ஸ்டெராய்டு எடுத்து ஒருத்தர் பில்ட் ஆகிட்டாருன்னா போச்சு, மெடிசன் தான். நான் எல்லாரோட கமெண்ட்டையும் பார்த்தா இன்ஜெக்ஷன் சிம்பிள் போட்டுட்ருக்காங்க. ஸ்டெராய்டு எடுத்து பில்ட் ஆகி காட்டு பார்க்கலாம், பில்ட் ஆகலாம். ஒரு பேசிக் அந்த டைம் தான் வரும். அதுலேயுமே உங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லைன்னா சுத்தம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஸ்டெராய்டு எடுக்கிறவங்கள போட்டு அடிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். ஸ்டெராய்டு நல்லதுன்னு சொல்கிறேன்னா உடனே என்ன போட்டு அடிப்பீங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன, இன்டெரக்டாக சொல்ல தான் செய்கிறேன். நல்லதுன்னு இல்லை, உங்களோட கோலை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண வைக்கும். ஆனால் சீக்கிரம் செத்துருவீங்க. சாதா சாவுலாம் இல்லை, நினைக்க முடியாத சாவுலாம் கூட வரும். கார்டியாக் அரெஸ்ட்டாக இருக்கட்டும், பிரெயின் ஸ்ட்ரோக், நல்ல மனுஷங்கள்லாம் ஸ்டெராய்ட்ஸ்னால இறந்துருக்காங்க. என்னடா நீ இப்படியும் சொல்கிற அப்படியும் சொல்கிறேன்னா, ஆமாம், யார் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நான் சொல்ல வேண்டியது இவ்வளோ தான், போதும், இவ்வளோ தான், முடிஞ்சிச்சு. டேக் கேர், ஹேவ் ஃபன், பூம்.